சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. சிம்மம்னாலே சிங்கம் தாங்க. இந்த ராசி அன்பர்கள் எதுலையும் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள். இப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துல ஒரு 15 நாள் இருக்கார், நீச்ச பங்கம் பெறுகிறார். 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், செவ்வாயோடு இணைந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ ராசிநாதன் சூப்பரா இருக்கார். ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருந்தாலே ரொம்ப நல்லதுங்க. அது குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது உங்களுடைய சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றியும் செய்யும் தொழிலை பற்றியும் இருந்து அதில் இன்வால்மெண்ட்டோடு இருந்து முயற்சி முதல் 15 நாள் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும், சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும். ராசியில் கேது இருக்கார். கேது இருந்தால் தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பின்னு சொல்லணும். நீங்கள் பெரும்பாலும் மற்றவங்களோட எளிதில் பழகக்கூடியவர்கள், அதாவது ஒரு ஈகோ இல்லாமல் எல்லோருக்கும் உதவணும்னு எண்ணம் உடையவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்போ ஒரு மாதிரி தனியாக இருப்பீங்க, தனியாக ட்ராவல் பண்ணுவீங்க, தனியாக ஒரு கேன்டீன் போனாலும் தனியாகவே போவீங்க. அப்படி ஒரு நிலை அந்த கேது பகவான் தருவார். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயல்பாகவே ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஆலய வழிபாடு, ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இதெல்லாம் வரும். இந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்கள், இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? பாருங்க, கிரகங்களுடைய நிலைதான், அதனுடைய அமைப்பு நல்லா இருந்ததுன்னா எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். 10க்குடையவன் 3க்கும் 10க்கும் உடையவன் 3இல் ஆட்சி பீடம் பெற்றிருக்கிறார். 10ஆம் இடத்தை ராசிநாதனே பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு மாறுதல், ஒரு சேஞ்சஸ் நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் உங்கள் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அதில் குறிப்பாக 10க்குடையவன் சுக்கிரனாக இருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடிய நடிகைகளாகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், யாராவது, அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான காலம். அரசு கருவூலம், அரசு இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க, வங்கிகளில் பணியாற்றுபவர்கள், நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மற்றபடி இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள், இந்த திருமணத்துக்கு இது பண்ணுவாங்க பாருங்க, மேக்கப் போடுவாங்க அவங்க, இவங்க ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். அதிலே குறிப்பாக இந்த ஆர்டிஸ்டுகள், அதாவது நாடக நடிகர்கள், அவங்களுக்கு சரி, அது டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கிரியேட்டிவிட்டிஸ் இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். தங்கள் படைப்புகள் மற்றவர்களால் பேசப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதாங்க. ஏன்னா சூரியன், புதன், சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் இருக்கிறது. அவர் 5 தேதிக்கு பிறகு தான் விருச்சிகத்துக்கு போகிறார். இருந்த போதிலும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய இதுவாக இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. பாருங்க, 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 7இல் ராகு இருக்கிறார். அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருமா? வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் மற்றவங்க வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அசிங்கமாயிடும். நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க.
நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. நண்பர்கள் அவங்களால தொல்லைகள் இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் கூட்டுத்தொழில் ஒரு மந்தத்தன்மையில் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். உங்களை பொறுத்தவரையும் இந்த ராகு கேது பிடியில் இருப்பதால், ராசியில் கேது 7ல் ராகு இருப்பதால், ஓம் அமிர்த ராகுவே நமக 1008 தடவை சொல்லுங்க. ஓம் அமிர்த கேதுவே நமக 1008 தடவை சொல்லுங்க. கவுண்டிங்லாம் பண்ண வேணாம், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, இது மாதிரி எப்பப்பெல்லாம் கொஞ்சம் அவகாசம் கிடைக்குதோ, இல்லை வெஹிக்கிள் 2 வீலரில் போகிறீங்க, இல்லை 4 வீலர் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, அப்போல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவதுங்க, எந்த ஒரு எல்லா 12 ராசிக்கும் நம்ம சொல்கிறேங்க. ஒரு ராகு ஃபேவரபுளாக இருந்தால் கேது அன்பவர் ஆகிடுவார், இல்லை கேது ஃபேவராக இருந்தால் ராகு அன்பவர் ஆகிடுவார். அதனால் நீங்கள் ராகு கேது நிழல் கிரகங்கள், மற்ற கிரகங்களுக்கு இல்லாத வலிமை ராகு கேதுக்களுக்கு இருக்கிறது. பாருங்க, சூரியனே அடக்கமாயிடுறார் ராகு கேதுக்கள். மற்ற எல்லா கிரகமுமே சரி, ராஜ கிரகங்கள் கூட ராகு கேதுக்களுக்குள் அடக்கம், குரு உட்பட. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ராகு கேதுவை வழிபாடு பண்ண பண்ண அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அதை தான் நம்ம வலியுறுத்தி அடிக்கடி சொல்லிட்டு. இப்போ 7ல் ராகு இருக்கார். நீங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போட்டலாம். அந்த துர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய துர்க்கை கோயில் இருக்கும். முருகர் கோயில், சிவன் கோயில், துர்க்கை இருக்கும். அங்கே விளக்கு ஏற்றுங்க, ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப் அப்படின்னு அவங்களுடைய தேவைகளை கருதி வாங்கி தருவீங்க. பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் திருமணத்திற்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நகை நட்டு, வெள்ளி, தங்கம் வாங்கி தரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். 4ல் செவ்வாய் இருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கார், குரு பார்வையில் இருக்கார். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட இல்லை ஃப்ளாட் வாங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குரு பார்வையில் இருக்கு. குரு மங்கள யோகம் ஏற்படுது. நிச்சயமாக ஏதாவது ஒன்று பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. மற்ற உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறது. உயர்களில் படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வரலாம். இல்லை அவங்க பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. 6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்ல கேஸ் எதாவது இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். 7ல் ராகு. கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்தே தீரும். அதுதான் ராகு கேதுவுக்கு பரிகாரம். நம்ம ஒரு வரி தான் சொல்கிறோம். ஓம் அமிர்த ராகுவே நமக 1008 சொல்கிறோம். ஓம் அமிர்த கேதுவே நமக 1008 சொல்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சூப்பராக ரன் பண்ணுவீங்க. நீங்கள் தெய்வத்துக்கே நீங்கள் ஒரு இதுவாகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நல்லது நடக்கும். நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க, ராகு கேதுவுக்கு சரண்டர் ஆகிட்டீங்கன்னா நிச்சயமாக மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வழிவிடும். ஏன்னா நிழல் கிரகங்கள். அதனால் வழிபாடு பண்ணுங்க. 8ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கு. அஷ்டமத்தில் சனி வேலை செய்யாது, பயப்படாதீங்க. குரு பார்வையில் இருக்கிறதால எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வராது. மாறாக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். 10ஆம் இடத்தை சூரியன் செவ்வாய் பார்க்கிறார். இன்னும் சிறப்பு. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, அரசியல்வாதிகள்,
அரசாங்கத்தில் பணியாற்றும் உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், செக்யூரிட்டி, பிரைவேட் செக்யூரிட்டி, இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நேரம். அதை விட ஒரு முக்கியம் என்னன்னா, அரசு கருவூலம் மட்டுமல்ல, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, துணி உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், நகை உற்பத்தியாளர்கள், நகை கடை வச்சிருக்கிறவங்க, அதில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருக்குமே நிச்சயமா ஒரு அமக்கலமான ஒரு மாதம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு 5 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க இந்த மாதம். 2, 3, 4 ஆரம்பத்தில், கடைசியில் 29, 30 சந்திராஷ்டமம். ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். ஜாதக ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகணும்னா அந்த ராகு பகவானும் குரு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த மாதம் சுப செலவுகள் தான் வரப்போகிறது. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு கேதுவுக்கு பரிகாரம் பண்ணி கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.